வினா ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் நேர்காணல் முடிந்து விட்டது. அதுக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது நமக்கு தெரியாது. இந்த சமயம் அறநிலையத்துறையின் கீழ் நிறைய கோயிலுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நேர்காணல் பாத்தீங்கன்னா 9/1/2026 நடைபெறுது. அதே மாதிரி இந்த திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல காலியாக உள்ள காலி பண்ண இடத்துக்கு 12/12/2025 முடிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரர் கோயிலும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு தான் பாத்தீங்கன்னா தெரியல. உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர் நமக்கு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணா மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய எல்லா வீடியோவா இருக்கட்டும் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணீங்களா மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். சரி, இந்த லெட்டர்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நேர்காணல் பார்த்தீங்கன்னா 12/12/2025 சொல்லியிருக்காங்க. இணைய ஆணையர் தான் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில், அதாவது திருத்தணி முருகன் கோயில் சொல்லும்போது அவங்க தான் நேர்காணலுக்கான அழைப்பாணைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அழைப்பாணை பார்த்தீங்கன்னா 12/12/2025 காலையில 9 மணிக்கெல்லாம் அங்க பார்த்தீங்கன்னா ஆஜராகணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆஜராகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில 9 மணிக்கு நீங்க ஆஜராயிருவீங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயிலுடைய அட்ரஸ் தான். இணைய செயல் அலுவலர் அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்படி நேர்காணலுக்கு தங்களின் விருப்பத்தின் படிவத்தில் தெரிவித்த காலி பணியிடங்களுக்கு தேவையான அனைத்து அசல் சான்றிதழ் கூட வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க விண்ணப்பிக்கும் போது என்ன பதவின்னு மென்ஷன் பண்ணிருப்பீங்க, அந்த பதவிக்கு தேவையான விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஜெராக்ஸ் கொடுத்தீங்களே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்தந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா என்ன பணியிடம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா தனித்தனியா மென்ஷன் பண்றதோட ஒரே லெட்டரா எடுத்து கீழே பாருங்க நம்மளுடைய அட்ரஸ் மட்டும் ஒட்டியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லெட்டர் ஒன்று தான், ஆனால் அட்ரஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அதில் பொதுவாக சொல்லிட்டாங்க நீங்க விண்ணப்பிக்கும் போது என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டு வரணும்னு. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பிளஸ் 2 or 3 காப்பீஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. போட்டோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க, எடுத்துங்க. எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு 9 மணிக்கு தான் இன்டர்வியூ நடைபெறுது. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அந்த அலுவலகத்தில் இருக்குன்னா 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா லெட்டர்லயே தெரிவிச்சிட்டாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு. இது மாதிரி தான் எல்லா கோயிலுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பரிசீலிக்கப்பட மாட்டாது. இந்த மாதிரி தான் நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியாமே போயிருது. யார் கையெழுத்து போட்டா இணைய செயல் அலுவலர் என்னைக்குன்னா 2/12/2025 கையெழுத்து போட்டு போஸ்ட் அனுப்பியிருக்காங்க. இவங்க 182வது இவங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, அடுத்த மொபைல் நம்பரு, என்ன மாவட்டம் என்னங்கிறது டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் விண்ணப்பிச்சாலும் உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெறும். இந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க தான் விண்ணப்பிக்கணும், அந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க தான் விண்ணப்பிக்கணும், அப்படி எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு எத்தனை பேர் விண்ணப்பிச்சிங்கன்னு தெரியல. ஸோ முடிஞ்சிருச்சு. இனி பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயில் வந்துச்சுன்னா டெலிகிராம்ல ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தவங்களுக்கு அப்பதான் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா போய் அவங்களுக்கு போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வராமல் இருந்திருக்கலாம், ஏதாவது காரணத்தினால டிலே ஆயிருக்கலாம். அவங்க இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இருப்பாங்க. அவங்க பல காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நாம சொல்லும் போது அவங்க பார்த்தீங்கன்னா அலுவலக தொடர்பு கொண்டு கேட்கும் போது அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால பார்த்தீங்கன்னா அவங்க பயனடைவாங்க. ஸோ அதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹைட் பண்ணி போடும். யாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு பயமும் வேணாம், சேஃப்டியா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆசிரியர் தொடர்பான வேலையா இருக்கட்டும், கோவில் தொடர்பான வேலையா இருக்கட்டும், இன்னும் பல வகையான வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினா ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.